அரசு வேலை ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. இந்த அரசு அதை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முதல் பரிசு என்ன சார் இந்த உள்ளூர் மாடுகளுக்கு எல்லாமே முறையாக நடக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் பரிசு எப்பயும் போல தான், வழக்கம் போல் காரு, டிராக்டரு, மாடுபிடி வீரர்களுக்கு மாதிரி காரு, அந்த மாதிரி மாட்டுக்கு, சிறந்த மாட்டுக்கு காரு கொடுப்போம். மூன்றாவது ப்ரைஸு, அதாவது அதுவும் முடிவு பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம். அது 3 ஜல்லிக்கட்டுலையுமே கொடுப்போம். அதனால் 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். பரிசுகளும் அது மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒன்றும் பாகுபாடெல்லாம் இருக்காது. எல்லா பிரச்சனையும் எல்லாமே எல்லாம் கொடுப்போம். அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தினுடைய அந்த ஜல்லிக்கட்டு எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து மாநகராட்சி நிர்வாகமும் அதே போல காவல்துறை ஆணையர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்ற அனைத்து துறைகளும் சேர்ந்து அதுக்கான கலந்துரை கூட்டமைப்பை முடித்து இன்னைக்கு முன்கூட்டியே இப்போ பணியை துவக்கிறதுக்கான அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போதைக்கு இல்லாத அளவிற்கு 3 ஜல்லிக்கட்டு இந்த வட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு முதலமைச்சரும் வர்றாங்க, துணை முதல்வர் வர்றாங்க, மற்றபடி எல்லாம் வரக்கூடிய நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நிச்சயமாக இந்த முறை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த வட்டம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் வந்தார். அது மாதிரி மாநகராட்சியினுடைய ஆணையர், மாநகராட்சியினுடைய போலீஸ் ஆணையர், அதேபோல் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மணிமாறன், அது மாதிரி சோழவந்தா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அது நம்ம அண்ணன் எங்கே இருக்கார், இதுமே வந்திருக்கானா கனவுல ஈஸ்வரன், அது மாதிரி கவுன்சிலர் கருப்புசாமி, மற்ற கிராம தலைவர்கள், கிராம கமிட்டி எல்லா பேரும் வந்துருக்குறாங்க. எல்லோரும் அது மாதிரி நீங்களும் பத்திரிகை தொலைக்காட்சி நடந்துருக்கிறீங்க. மதுரைக்கு சிறப்பு மேலும் மேலும் சேர்க்கணும். அதனால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தந்து முதலமைச்சர் அவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ஜல்லிக்கட்டும் இந்த வருஷம் 3 ஜல்லிக்கட்டும் ரொம்ப